சிதம்பர ரகசியம் என்பது மறைக்கப்பட்ட அதிசயம் அல்ல, புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. சிற்றென்றால் உணர்வு, அம்பரம் என்றால் வெளி. உணர்வும் வெளியும் ஒன்றாகும் இடமே சிதம்பரம். 5 பூதங்களில் மண், நீர், தீ, காற்று அனைத்திற்கும் அடிப்படை ஆகாசம். ஆகாசம் உருவமற்றது, காண முடியாது, தொட்டு பிடிக்க முடியாது. ஆனால் அதுவென்றே எதுவும் இல்லை. அதனால்தான் சிதம்பரத்தில் சிவன் சிலையாக இல்லை. திரையின் பின்னால் வெறும் வெளி மட்டுமே. அந்த வெளிதான் சிவன். அந்த வெளியில்தான் ஆனந்த தாண்டவம். சிதம்பரத்தின் ஒரே ரகசியம் இதுதான். சிவன் வெளியே இல்லை. அவன் உன் சொந்த உணர்வின் வெளியில் உரைகிறான். சித் என்றால் உணர்வு, அம்பரம் என்றால் வெளி. உணர்வும் வெளியும் ஒன்றாகும் இடமே சிதம்பரம். வெற்று வெளி ஒலிக்கின்றது, மௌனமே நாதமாய் மாறுகின்றது. ஐந்து பூதங்களில் மண், நீர், தீ, காற்று அனைத்திற்கும் அடிப்படை ஆகாசம். ஆகாசம் உருவமற்றது, காண முடியாது, தொட்டு பிடிக்க முடியாது. ஆனால் அதுவின்றி எதுவும் இல்லை. தொட்டால் தொட்டிடாது, பார்த்தால் தெரிந்திடாது. ஆனால் அதுவின்றி எதுவும் நிலைத்திடாது. சிவன் சிலையல்ல, சிவன் வடிவமல்ல. சிவன் என்பது எங்கும் நிறைந்த அறிவு. ஒளி எழுமிடமும் அசைவு பிறக்கும் தளம். ஆகாசம் என்பதே அறிவின் முதல் நிலம். அதனால் தான் சிதம்பரத்தில் சிவன் சிலையாக இல்லை. திரையின் பின்னால் வெறும் வெளி மட்டுமே. திரை விலகிய நொடியிலே அறியாமை அகன்று போக, பொன் வில்வ இலைகள் அசைந்தாட, வெற்று வெளியே வேதம் பேச. சிலை இல்லை, சின்னமில்லை, அருள் மட்டும் அங்கே வாசம். கண் காணாத பேரொழியாய் என்னுள் ஆடும் நடனம் நீயே. அந்த வெளிதான் சிவன், அந்த வெளியில் தான்
சிதம்பர வெளியில் ஆனந்த தாண்டவம். சிதம்பரத்தின் ஒரே ரகசியம் இதுதான், சிவன் வெளியே இல்லை. அவன் உன் சொந்த உணர்வின் வெளியில் உரைகிறான். காணாத வெளியில் கடவுள் உரைகிறான். அறியும் மனதில் சிதம்பரம் பிறக்கிறான்.